வருகின்ற மே 5 43வது வணிகர் தின மாநில மாநாடு திருவாரூரில் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் பல லட்சம் வணிகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக விருதுநகர் கிழக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 10,000 வணிகர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்திட வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஆன்லைன் வர்த்தகம், வெளி மாநிலத்தை சேர்ந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் இங்குள்ள சாமானியர்களை துடை தெரிந்து விடுவார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு அதை பதிவு செய்து கொள்ளுகிறேன். இந்த மாநாட்டில் வரக்கூடிய வணிகர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு வசதியோடு இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது, உணவு கூடங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. வருகின்றவர்களுக்கு கழிப்படை வசதி மிக தெளிவாக செய்ய இருக்கிறோம். ஆகவே தமிழகம் முழுவதும் லட்சம் வணிகர்களுக்கு பாதுகாப்பான மாநாடாகவும் சாமானிய வணிகர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய மாநாடாகவும் அந்த மாநாடு அமைய இருக்கிறார். அதே போன்று இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று கேஸ் தட்டுப்பாட்டின் காரணமாக டீ கடை டிபன் கடைகளுக்கு மின்சாரம் அதிக பயன்படுத்துகின்ற காரணத்தினால் ஒரு 2 ரூபாய் யூனிட்டுக்கு மானியமாக அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தக்க தருணத்தில் முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு எங்கள் நெஞ்சில் பால் வாய்ப்பது போல் இருக்கிறது. அதை உள்முகத்தோடு இன்முகத்தோடு வரவேற்று இன்னும் ஹோட்டல்களுக்கும் பல சலுகைகளை அரசு அறிவித்திட வேண்டும். பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் கடைகளை மூடினால் பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்படும். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அனைத்து வியாபாரிகளை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் அனைவர்களுக்கும் பாதுகாப்பாக முழுமையான திட்டங்களை மீண்டும் அறிவித்து பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு இது போன்ற மானியத்தை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. வேற 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எங்க மாநாடு என்பது அரசால் அறிவிக்கப்பட்ட தேதி மே 5 தேதி. ஆகவே இது போன்ற தேர்தல் வரும். தேர்தல் காலத்துக்கு ஏற்ப எங்களுடைய நிர்வாகிகள் அதை அனுமதி பெற்று முறையாக நடத்துவார்கள். எந்த குளறுபடியும் இடர்பாடும் இருக்காது. நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை தேர்தல் உயர் அதிகாரி நேற்று சென்னையில சந்தித்து முறையிட்டு இருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்கனவே இந்த சாமானிய ட்ரேடர்ஸை பாதுகாக்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. கோரிக்கை வச்சிருக்கோம், பிரகடன தீர்மானம் எடுக்குன்னு வச்சிருக்கிறோம். அதுவே உள்ளாட்சி நகராட்சி கடைகளுடைய பெயர் மாற்றம் என்பது நிலுவையில் இருக்கு. அதற்கு அரசு ஒரு ஜீவா போட்டாங்க. அதை எதிர்த்து இன்னொரு நீதிமன்றம் போயிருக்கிறார். அதை சேலஞ்ச் பண்ணி உடனடியாக அதை அமல்படுத்திவிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த அறநிலையத்துறை கடைகள் 2 லட்சம் கடைகளுக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டில். அந்த குடியிருப்புகளுக்கு எல்லாம் கணிசமான வாடகையை குறைத்திருக்கிறார்கள். அதே போன்று சாமானிய வியாபாரிகள், அதாவது சாமானிய வியாபாரிகளை கணக்கிட்டு அந்த வாடகை குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போக இந்த ஒவ்வொரு நகராட்சி மாநகராட்சி கடைகள் ரினியூ செய்கின்ற பொழுது 1000 2000, 2000 3000, 5000 என்று வாடகை கூடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தவாறு வியாபாரிகளுடைய நிலை குறித்து வாடகை உயர்த்தப்பட வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக வாடகை உயர்த்தினால் சாமானிய வணிகரால் வியாபாரம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது. அது போன்ற சட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தி மத்திய அரசு மாநில அரசு எங்களுடைய வணிக சங்க பிரதிநிதிகளை அதை போட்டிருக்கிறாங்க, அதாவது குழுவில் போட்டிருக்கிறாங்க. அதை ஆய்வு செய்துதான் வாடகை விகிதங்களை ஒழுங்குபடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். இது போன்ற பல்வேறு தீர்மானங்களை அதில் எடுக்க இருக்கிறோம். அதாவது ஏற்கனவே வணிக பயன்பாட்டுக்குரிய சிலிண்டர் விலை உயர்ந்துச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிலிண்டர் கிடைக்காதனால அதிகப்படியான செலவுகள் செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே அதுக்குரிய கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கேஸ் முறையாக ரெகுலருக்கு ஆன பிறகு அந்த ரேட்டு விலைவாசி குறைக்கப்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பை பொறுத்தவரையில ஆளுங்கட்சி இடத்திலும் எங்களுடைய கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது, எதிர்கட்சி இடத்திலும் எங்கள் கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணி கட்சிகள் எங்களுடைய கோரிக்கைகளை அதிகமாக ஏற்றுக்கொண்டு அவங்க எழுத்துப்பூர்வமாக தருகின்ற கட்சிகளை நாங்கள் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆட்சி மன்ற குழுவில் பரிசீலனை செய்து எங்களுடைய ஓட்டு வங்கி யாருக்கு என்பதை அறிவிப்போம். நிறைய நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 விழுக்காடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு 30 விழுக்காடு கோரிக்கைகள் இருக்கு. முதலமைச்சர் சந்திச்சு பேசணும். தேர்தல் காலமாக இருக்கிறது. முடிந்த அளவு செய்து தருவோம் என்று உறுதியளித்தார்கள். தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் சொன்னேன். இப்போ 2 கட்சிக்கும் நம்ம கொடுத்துருக்கிறோம்.
அவங்களுடைய நிலைப்பாடுகள் யார் யாருக்கு என்னென்ன தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்களோ அது குறித்து நாங்கள் ஆய்வு செய்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்கோம்.